இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து ஜிபியூ ஆக்சலரேஷன் எடுக்க மாட்டேங்குது, அது ஜிபியூ வந்து ரன்னே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படி நிறைய கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் ஃபேஸ் பண்ணேன். இதுக்கு மேஜராக 2-3 ரீசன் சொல்லலாம். என்னென்னா, ஒன்று வந்து உங்கள் கிராஃபிக் டிரைவர் அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, உங்கள் ஜிபியூ வந்து அந்த இதுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். இல்லை தேர்ட் ரீசன், அதாவது எனக்கு நடந்த ரீசன் என்னென்னா, கிராஃபிக் கார்டு சப்போர்ட் இருக்குது, கிராஃபிக் டிரைவர் அப் டு டேட்டில் இருக்குது, பட் தேர்ட் ரீசன் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, நான் வச்சுருக்கிறது AMD கிராஃபிக்ஸ் கார்டு. நான் யூஸ் பண்ணுற ப்ரீமியர் ப்ரோ வெர்ஷன் வந்து 2020. நான் கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் அப்டேட் பண்ண உடனே என்னாச்சுன்னா, எனக்கு அந்த டிரைவர் நல்லா இருக்குது, கேமெல்லாம் ஒர்க் ஆகுது, பட் ப்ரீமியர் ப்ரோக்கு அது வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ என்ன ஆயிடுச்சு, கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தும் அது கிராஃபிக்ஸ் கார்டு யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. நார்மலாக CPU ரெண்டரிங், அதாவது சாஃப்ட்வேர் என்கோடிங்கே எடுத்துகிட்டு இருந்தது. இதுதான் மேஜரான ரீசன். ஸோ ப்ரோ, எனக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த 3 பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்போது எனக்கு சாஃப்ட்வேர் என்கோடிங் தான் காட்டுது, ஹார்ட்வேர் என்கோடிங் காட்டலைன்னா ஒரு சில யூடியூப் வீடியோஸில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்னென்னா, நானே பார்த்துருக்கேன், அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது என்னென்னா, Ctrl+F12 கிளிக் பண்ணி HWன்னு சர்ச் பண்ணி இந்த மேலே ஆப்ஷனை டீபக்னு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போய்ட்டு HWன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சில பாக்ஸஸ் வரும், அதெல்லாம் டிக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது பண்ணிங்கன்னா ஹார்ட்வேர் என்கோடிங் எனக்கும் காட்டுச்சு, பட் ஆனால் அப்போது எனக்கு வந்து ஜிபி ஆக்சலரேஷன் எடுக்கல. உடனே என்ன பண்ணிட்டேன், 2020 வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு 2023 ஏற்றுறேன். இப்போ வந்து எனக்கு 2 என்கோடிங் ஆப்ஷன் காட்டுது. பட் என்னென்னா, இன்டலோட ஜிபியூ டிரைவர் மட்டும்தான் எடுக்குது, AMD எடுக்கலை ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் போடும்போது. இதில் என்ன பிரச்சனைனா, சில GPU 0 GPU 1 இருக்கும். GPU 0ங்கிறது வந்து இன்டலோட இன்டகிரேட்டட், GPU 1ங்கிறது வந்து AMDயோடது. ஸோ இந்த GPU 0ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த மற்ற கிராஃபிக்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணதில்ல. லைக் வந்து இந்த டிஸ்பிளே ஆகிறதா இருக்கட்டும், இந்த சவுண்டு, அந்த சில இதெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுவும் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் அப்படியே பிளாக் சம்திங் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு சில இடத்துல வந்து அது மாதிரி ஒரு மார்க் டாட்டாக விழ ஆரம்பிச்சிருது, அப்படியே லேப் ஸ்டக் ஆகிடுது. ஸோ அதனால் ஃபுல் எக்ஸ்போர்ட் எடுக்க முடியல, மறுபடியும் ஃபுல் ஃபோர்ஸ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறதா இருக்குது. பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் நானும் தேடிட்டு இருக்கேன். இல்லை ப்ரோ, இது மாதிரிலாம் எனக்கு இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது ஒன்று நான் ப்ரீமியர் ப்ரோ வெர்ஷன் அப்டேட் பண்ணி பார்க்குறேன், இல்லை கிராஃபிக்ஸ் வெர்ஷன் அப்டேட் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள், கன்ஃபார்ம் இது மோஸ்ட்லி ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகிரும். என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். நான் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஓகே, பாய்.